இவங்களாம் வேலையே இல்லாமல் வேறு எதுவுமே இல்லாமையா இருக்கிறாங்க. நியாயப்படி என்ன கேட்கணும் தலைவருங்க? ஏன்னா என்ன பேட்டி கேட்குறீங்க நீங்கள்? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் நீ எஃப்ஐஆர்லேயே நீ இந்த மாதிரி எழுதுறது தப்பு, எப்படி எழுதலாம்? அப்போ இந்த எஃப்ஐஆர் எழுதும்போது இது மேலதிகாரிகள் மற்றவர்கள் இதை திருத்தி இருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்ற கேள்வி வருது. நீங்கள் தான் எஃப்ஐஆர் எழுதுறீங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, நீங்கள் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்புறம் எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? எல்லா காலத்துலேயும் காவல்துறைன்றது, காவல்துறை உங்கள் நண்பன் போட்டிருப்பாங்க. நீங்கள் சும்மா அப்படி போனீங்கன்னா பாராக்கார் என்ன அப்படின்வார். அந்த பிரிட்டிஷ் கால மனப்பான்மை இருக்குது, அந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கிறது. அப்போது நீங்கள் அதை பண்ணும் பொழுது அதை மீறுகின்ற வேலை காவல்துறையிலே நடக்குதுன்றப்போ கோர்ட்டு கொஞ்சம் கடுமையாக பார்க்குது. புகார் எடுக்கிற தன்மை, ஆட்களை பார்ப்பாங்க. அவங்க தராசு ஒன்று வச்சுருப்பாங்க. எப்பவுமே வசதி மிகுந்தவரா, பத்திரிகையாளரா, வக்கீலா, சாதாரண ஆளா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி மரியாதையும் கவனமும் மாறுபடும். இப்பயும் அப்படிதான் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும், இல்லை நாளைக்கு விஜய ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். என்னப்பா அண்ணா யூனிவர்சிட்டின்னு வரும். அப்போ அது லைம் லைட்டில் அந்த பிரச்சனையை வைக்கிறாரு. அதில் கூடுதலாக அவருக்கு விளம்பரத்தை அடிக்கிறாருன்னா அது அவருடைய சாமர்த்தியம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த பிரச்சனையை பேசாமல் அண்ணாமலை ஏன் சவுக்கடி போராட்டம் நடத்துகிறார்? நம்ம ஆளுங்க என்னென்னா மடைமாற்றுகிற வேலை. அண்ணாமலை பேட்டியில் திருமாவளவன், முத்தரசன் மற்றவங்க பேட்டியில் உள்ள வித்தியாசம் உங்களால் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி எதிர்ப்பு தான். நான் சொல்லட்டுமா? மன்மோகன் சிங் மறைவு மற்ற விஷயங்களில் பின்தங்கி இல்லாமல் இதை சுற்றியே வந்துச்சு. அண்ணாமலை சவுக்கடி பற்றியே வந்துச்சு. அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக அண்ணாமலையை சுற்றியே எல்லாரும் பேசினாங்க. அது அண்ணாமலைக்கு வெற்றி. எடப்பாடி பழனிசாமி இதை முழுசாக அலசி ஆராய்ந்து பேட்டி கொடுத்து பெரிய பேட்டி, ப்ளஸ்ஸு சிபிஐ விசாரணையும் கேட்குறாரு. நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் தோழமை கட்சிகள் தான் பண்ணிடுங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்கள் நம்ம கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரம் சார், இதில் வந்து நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா தொடர்ச்சி நம்ம பேசிட்டோம். ஜட்மெண்ட்டில் அந்த நீதிபதிகளுடைய அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நமக்கு வந்து கூடுதலாக இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சில பகுதிகள் இருக்குது. ஆனால் இது அரசும் சரி மக்களும் சரி கவனிக்கலையோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி வர செய்தி பேப்பரில் பாலியல் கொடுமை செய்யும் அந்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கும் ஏன் மாவுக்கட்டு போடுகிறீன்ற நீதிமன்றம் கேட்டுருக்குது இந்த மாவுக்கட்டு சப்ஜெக்ட். அதே போல் இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணாங்கிற ஒரு சொல்லி என்ன சிபிஐ பற்றி பேசணும். புகார் அளிக்க பயப்படும் நிலையில் பொதுமக்கள் இருப்பதாகவும் நீதிபதிகளே குற்றம் சாட்டுறாங்க சார். லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வரும்பொழுது அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது இந்த இடத்துல? அதாவது ஒரு வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது நீதிபதிகள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அது எல்லாமே தீர்ப்பு கிடையாது. அது வந்து அவங்க சொல்கிற கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் வந்து நீதிமன்றத்துடைய கருத்துக்கள் தான். ஆனால் அது வந்து பெரிய விமர்சனம் அப்படின்ற மாதிரி கிடையாது. அவங்களுடைய சில பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுவாங்க, கேள்வி பதிலாக மாறும். அந்த மாதிரி அந்த வகையில் தான் இந்த மாவுக்கட்டு இது இவங்கெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஏன் ஊழல் செய்கிற அதிகாரிகளுக்கு போடுவதில்லை அப்படின்றது. பொதுவாக இந்த கான்வர்சேஷன் வந்து வெளியில் வராது. நீதிமன்றமே சில சமயம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கான்வர்சேஷனில் பேசுறதெல்லாம் கொண்டு வந்து தீர்ப்புன்ற மாதிரிலாம் சில பேர் விஷயம் தெரியாமல் நீதிபதி உத்தரவு தீர்ப்பு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏன் செய்தி ஆக்குறீங்கன்னு கூட நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. அதில் ஒரு வகைன்னு வச்சிங்களேன். ஏன்னா ஆதங்கம் இருக்கும்ல, பெரிய அளவில் ஆதங்கம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விவகாரத்தை அணுகிய விவகாரத்தில் காவல்துறை எஃப்ஐஆர் லீக் ஆனது, அதை ஊடகங்கள் கையில் எடுத்து பண்ணது, இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்பட்ட விக்டிமை பாதுகாக்கிற வேலையோட வெளிப்படுத்துகிற விதங்கள், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுற வேலைகள், விளம்பரத்திற்காக விக்டிமை பற்றி தகவலை வெளியிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீதிமன்றம் ரொம்ப கவலையோடு பார்த்து தான் எச்சரிக்கை பண்ணுது. அதனால் இது வந்து இந்த ஊழல் அதிகாரிகள் இந்த மாவுக்கட்டு விஷயமா இருக்கட்டும்,
காவல்துறையை அணுக பயப்படுறான்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு கருத்து. அதில் இப்போ நம்ம பேசிட்டு இருந்த சமயத்தில் கூட செயல்பாட்டில் இருக்குல்ல, யாருக்கு ஒரு போலீஸை போய் அணுகிறதுக்கே ஒரு சாதாரண ஒரு எல்லா காலத்துலேயும் இருக்குங்க. எல்லா காலத்துலேயும் காவல்துறைன்றது வந்து காவல்துறை உங்கள் நண்பன் போட்டிருப்பாங்க. நீங்கள் சும்மா அப்படி போனீங்கன்னா பாராக்கார என்ன அப்படின்வாரு. அந்த பிரிட்டிஷ் கால மனப்பான்மை இருக்குது. பொதுவாக அந்த அதிகாரிகள் மட்டத்தில் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஸ்டவுட்டை மெயின்டைன் பண்ணணும், அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு. ஆக்சுவலாக மேலை நாடுகள்லாம் அது கிடையாது. சட்ட ரீதியாக இயங்கும் போது உங்களை சாஃப்டாகவே சொல்லுவாங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க, உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்வாங்க. கோர்ட்டில் கூட்டு பண்ணுவாங்க. அந்த இது கரெக்டாக அந்த இது போகும். இங்கே அதெல்லாம் கிடையாது. அந்த ஆதிக்க மனப்பாவும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு என்ன ரோட்டில் அடிக்கிறது, கை நீட்டுறதுலாம் இருந்தது. சமூக வலைதள காலம், கேமரா அது இதெல்லாம் வந்தால் அது குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காலங்கள் போகும்பொழுது மாறும். போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி வைக்கணுன்றாங்க. எத்தனை ஸ்டேஷன் அது நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காவல்துறை வந்து நீங்கள் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கனிவோடு அணுகணும்னு. ஆனால் அதே இது வந்து சில இடங்களில் பொதுமக்கள் போர்வையில் சமூக விரோதிகள் கூட அவங்கள்ட்ட போய் கனிவோடு அணுக முடியாது. அப்போ இப்படியும் இருக்குது உலகம், அப்படியும் இருக்கிறது. இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்க முடியாது. அதனால் உலகம் எல்லாமும் ஆனதுதான் உலகம். நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு இது பண்ணுங்க. நீங்கள் 90s தத்துவ ரீதியாக போயிட்டுருக்கீங்க சார். ஆமாம், நீங்கள் இதான் கலை யதார்த்தம். பொதுவாக காவல்துறையில் போய் புகார்னால வந்து யாருமே அவர்களுக்கு இருக்கிற வேலைப்பளு மற்ற விஷயங்களில் வந்து புகார் எடுக்கிற தன்மை, ஆட்களை பார்ப்பாங்க. அவங்க தராசு ஒன்று வச்சுருப்பாங்க எப்பவுமே. வசதி மிகுந்தவரா, பத்திரிகையாளரா, வக்கீலா, சாதாரண ஆளா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மரியாதையும் கவனமும் மாறுபடும். இப்பயும் அப்படி தான் இருக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும், இல்லை நாளைக்கு விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். போலீஸுன்றது ஒரு பொதுவான ஒரு இது தான். அப்போ நீங்கள் போய் ஒரு பைக் காணணும்னு புகார் கொடுத்தீங்கன்னா 2 நாள் தேடிட்டு வான்னுவாங்க. செல்ஃபோன் காணா, அது செல்ஃபோன் காணா போனதுக்கு போய் இதுவா போய் பார்ப்பாங்க, தேடுப்பான்னுவாங்க. அதனால் எல்லாமும் இருக்கிறது. நல்ல போலீஸும் இருக்காங்க, சின்ன விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சரி சார், இந்த விவகாரத்தில் இந்த சிசிடிவின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை ஞாபகம் வருது. இதில் வந்து 998 சிசிடிவி நம்ம அந்த கேம்பஸ் சுற்றி இருக்குது. அதில் ஒரு 140 செயல்படலைன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் யார் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது சார். எனக்கு இந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் யாருமே தெளிவாக சொல்லலை. நீங்கள் எப்படி அதை அணுகுறீங்க? நீங்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்க வேண்டியது அந்த நிர்வாகம். அவங்க கேம்பஸ் வந்து முழுதும் இப்போ ஐஐடியில் போய் நீங்கள் எனக்கு உள்ளே போயிட முடியாது. இருந்தாலும் ஐஐடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடம் எது இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தனிமை சூழ்ந்த இடங்களில் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து கண்காணிக்கிறது. இன்னொன்று எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும், அது நிறுவனமாக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷன் எதுவாக இருக்கட்டும், அங்கே இந்த சொன்னாங்களே நேற்று போஸ்ட் கமிட்டி, விசாகா கமிட்டி, இது எல்லாமே இருக்கணும். அது இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து உங்களுக்கு குறைகள் உடனடியாக உரிய முறையில் விசாரித்து தீர்க்கப்படணும். இப்படிலாம் இருந்தால் தான் ராகிங்கை தடுக்கலாம், இந்த யூடிசிங்கை தடுக்கலாம், இது மாதிரி விஷயம் தடுக்கலாம். அப்போ எனக்கு என்னென்னு இருந்ததுடைய விளைவு, இந்த மாதிரி ஒரு சமூக விரோதி உள்ளே வந்துட்டார். அந்த சமூக விரோதியை கைது பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பல்வேறு விமர்சனங்கள். அப்போ அந்த விமர்சனங்களை களை எடுத்து அதை முறையாக அந்த விசாரணையை கொண்டு போய் இவர் மட்டும்தானா, இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்ற விசாரணை நடத்தி அதை பண்ண வேண்டிய வேலை காவல்துறைக்கு இருக்குது. அப்போ காவல்துறையில் நம்பி புகார் கொடுக்கும் பொழுது குழந்தைகள், இளம்பெண்கள், இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவர்களை பற்றி அடையாளங்களை வெளியிடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவே இருக்குது. அப்போது ஏன் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கைது பண்ணால் கூட காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. புரோக்கரை காமிக்கலாம். அது யாராக இருந்தாலும் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்களை நீங்கள் கைது பண்ணக்கூடாது, முதல்ல அச காப்பத்து தான் அனுப்பணும். அப்படி பண்ணும்பொழுது கூட நீங்கள் ஃபோட்டோஸோ எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்றாங்க. அந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கிறது. அப்போது நீங்கள் அதை பண்ணும் பொழுது அதை மீறுகின்ற வேலை காவல்துறையிலே நடக்குதுன்றப்போ கோர்ட்டு கொஞ்சம் கடுமையாக பார்க்குது. அப்போது கோர்ட்டுடைய கேள்வி என்ன இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வருது, நீங்கள் தான் எஃப்ஐஆர் எழுதுறீங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, நீங்கள் தான் அப்லோடு பண்ண போகிறீங்க. பாலியல் குற்றங்கள் சம்மந்தமான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட போக்சோ மற்ற இது விக்டிமை உங்களுக்கு வெளியில் காமிக்காத அளவுக்கு நீங்கள் அந்த இது வந்து எஃப்ஐஆர் ஓப்பனே ஆகாது. அப்புறம் எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்ற கேள்வி கோர்ட்டு வைக்குது. இவர்கள் சொல்கிற விளக்கம் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறின பிறகு இந்த இதை அப்லோடு பண்ணுறதுல ஒரு கிளிச், ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிட்ட காரணத்தினால அந்த நேரத்தில் ப்ரைவேட் போர்ட்டலில் இருந்து ஒரு 14 பேர் பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே பரவிடுச்சுன்றாங்க. நான் கேட்குறது அதெல்லாம் ஓகே, ஒரு சாதாரண மனிதன் எடுத்துட்டான், அவன் போட்டான் அப்படின்னா நீங்கள் யாரும் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஊடகத்தில் இருக்கிறவங்கள இதை எடுத்து காட்சிப்படுத்தி செய்தியாகிற வேலை. இன்னொன்று, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்றத கோர்ட்டே என்ன சொல்லுது,
நீ எஃப்ஐஆர்லேயே நீ இந்த மாதிரி எழுதுறதே தப்பு, எப்படி எழுதலாம்? பெண் மீது குற்றம் இருக்கிற மாதிரியே இருக்கு. குற்றம் இல்லை, இழிவுபடுத்துகிற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி பெண் சைடு தான் தப்புன்ற மாதிரியே ஒரு கருத்தை எதிரொலிக்கிற மாதிரி எப்படி எஃப்ஐஆர் எழுதுவீங்க? அப்போ இந்த எஃப்ஐஆர் எழுதும்போது இது மேலதிகாரிகள் மற்றவர்கள் இதை திருத்தி இருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்ற கேள்வி வருது. அப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் வெளியில் போய் அதையும் உள்ளே இருக்கிற மேட்ரையும் அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் எந்த வகையில் நிகழ்ந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? எனக்கு என்னென்ன பத்திரிகையாளர்கள் எடுத்து அதை போடுறதுக்கு சொல்கிறதுக்கு யாருக்குங்க ரைட்ஸ் இருக்குது? நம்ம வீட்டில் நடந்தால் ஒத்துக்குவோமா? கோர்ட்டாக தான் கேட்குது. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்தால் ஒத்துக்குவோமா? அந்த பலாத்காரம் இப்படி நடக்கலை, இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு அந்த வகையை சொல்கிறதெல்லாம் எப்படிங்க நியாயமாக இருக்க முடியும்? அப்போ இதுக்கு காரணமான அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்த விஷயம், அப்புறம் அதில் எழுதுன அது ஏன் அதை குறிப்பிடுறீங்க? சார்ஜ் ஷீட்லலாம் கொண்டு போனோம், எஃப்ஐஆரில் ஏன் இப்போ எஃப்ஐஆர் விக்டிமுடைய சொல்கிறதெல்லாம் எழுதணும். அதே நேரத்தில் எது எஃப்ஐஆரில் வரணுன்றது அதிகாரி, அதுதான் அதிகாரியுடைய வேலை. அப்போ இதையே நீங்கள் குறிப்பிட்டு பண்ணுறீங்க, சார்ஜ் ஷீட்லலாம் வரணும் அப்படின்ற மாதிரி கருத்தில் தான் கோர்ட்டு வந்து கடுமையாக அந்த விஷயத்தை பார்த்தது. அரசு கொடுத்த விளக்கங்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டு சில ஆர்டர்ஸ் போடப்பட்டிருக்கு. கமிஷனர் ஏன் பேட்டி கொடுத்தாருன்றப்போ அவருக்கு பேட்டி கொடுக்கறதுக்கான அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்றப்போ இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்களில் எப்படி அணுகணுன்றது இருக்குல்ல, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை தேவைப்படில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலான்ற மாதிரி ஒரு இது. அந்த பொண்ணுக்கு 25 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கணும், ப்ளஸ்ஸு கல்வி செலவை வந்து இலவசமாக பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரி பல இதை வந்து போட்டிருக்காங்க. 6 பேர் கொண்ட 3 அதிகாரிகள் கொண்ட ஒரு விசாரணை குழு. சிபிஐ கேட்டாங்க. சிபிஐ பொதுவாக இதுக்கு போகாது. ஏன்னா இங்கே இவங்களால எதுவுமே பண்ணல, இவங்க ஒன்சரி பட்சமாக இருக்காங்க அப்படின்னு இருந்தால் தான் சிபிஐ. காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்குது இல்லை. அப்போது நடவடிக்கையில் மாறுபாடுகள் இருந்தால் அதை களையறதுக்கு தான் எஸ்ஐடி போடுறது, கோர்ட்டு கண்காணிக்கிறதுன்னு. அப்போது அந்த தீர்வை நோக்கி நகர்றதுக்கான ஒரு இதை நீதிமன்றம் கொடுத்துருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். விசாரணை அதிகாரிகள் அவங்கள நம்ம விசாரணை செய்ய விடணும். ஏன் ஒரு ஆள் தான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு கமிஷனர். ஒரு ஆள் மாட்டியிருக்காருன்னு தான் சொன்னேன், ஒரே ஆள் தான் நான் சொல்லலை அப்படின்னு அது கோர்ட்டும் ஏற்றுக்குச்சு. அதனால் ரொம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. சரி, ரைட். இப்போ நான் இது அரசியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வி கூடுதலாக கேட்டுக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்ணுக்கான நீதி வேணுன்றதில் நம்ம எல்லாருமே ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதே ஒரு வேகம் வந்து ஏன் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இந்த சிறுமிக்கோ இல்லை ஸ்ரீமதி விவகாரத்திலோ ஏன் காவல்துறை இவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளி இன்னுமே கைது பண்ணலையே ஏன்ற கேள்வி வருது இல்லை? இது எப்படி புரிஞ்சுது ரெண்டுத்தையுமே? ஸ்ரீமதி விவகாரன்றது வந்து அது கொலையா தற்கொலையான்ற இது இல்லை, ஸ்ரீமதி கூட வச்சுருங்களேன், அண்ணா நகர் சிறுமின்னு எடுத்துங்களேன். அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. ஆனால் அந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் அது வந்து ஒருதலை பட்சமாக இருந்ததுன்றது தான் பிரச்சனையாக மாறிச்சு. ஒரு குழந்தையை நீங்கள் போய் விசாரணை பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட யூனிஃபார்மில் போய் பண்ணக்கூடாது, சட்டம். அவங்க அம்மா அப்பா யாராவது கூட இருக்கணும், இல்லை குழந்தைகள் நல அலுவலர் இருக்கணும், அவங்கள கூட வச்சுட்டு தான் நீங்கள் பேசணும். ரெண்டாவது விக்டீமை போய் மிரட்டக்கூடாது. பாதிக்கப்பட்டவனை கைது பண்ணுறது, அவனை கைது பண்ணுறதுல ஏற்பட்ட இது, அவங்களுக்கு ஆதரவாக பெற்றோரை மிரட்டினது, இந்த மாதிரி விவகாரங்கள் தான் வெடிச்சது. அதற்கு பிறகு தான் அந்த அதிகாரியை மாற்றிவிட்டு வேறு அதிகாரி போட்டிருந்தாங்க. கோர்ட்டு கடுமையான கோபப்பட்டு இதில் பல முரண்பாடுகள் இருக்குதுன்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. அது இன்னொன்று ஊடக வெளிச்சம் எந்த அளவுக்கு வருது, என்ன பிரச்சனை வருதுன்றதை பொறுத்து தான் ஒவ்வொரு வழக்குகளும் மாறுபடும். ஆனால் பொதுவாக போலீஸ் விசாரணை நடைமுறைன்றது போகும், அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஊடக வெளிச்சம் பெருசாக வந்தால் நமக்கு தெரியும். ஏன்னா 6 மணி நேரத்தில் கைது செஞ்சிடணும் ஒரு அமைச்சரும், 3 மணி நேரத்தில் கைது செஞ்சிடணும் ஒரு அமைச்சர், நாங்கள் இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்கிறாங்களே. இப்போ அந்த வேகத்தையும் இந்த மாதிரி வழக்குகளை காட்டலேன்ற ஒரு கேள்வி தான். இல்லை, பெரும்பாலும் நடக்குது. நீங்கள் காவல்துறை வந்து பொதுவாக பண்ணுங்க, எங்கேயாவது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை வேறு ஏதாவது வரும்போது தான் காவல்துறை அந்த இடத்துல சுணக்கமாகுமே தவிர, பொதுவாக காவல்துறை நீங்கள் கையை எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இப்போ இவர் யார், குமரேசன்றவர், குமரேசனா ஞானசேகரன்றவர் வந்து இவருக்கு நெருக்கம் அவருக்கு நெருக்கம்னா அப்போ இப்படி பார்க்கலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிற நேரத்தில் அது ஊடக வெளிச்சம் வந்தோடனே வேறு வழி இல்லைன்னு. இப்போது அந்த இடத்துல என்ன கூடுதலாக சந்தேகம், இவங்களெல்லாம் தொடர்பு இருக்கும்போது இவர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். இப்போ காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் தான். இல்லைங்க நாங்கள் கைது பண்ணிட்டோங்க, ஒருத்தரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் தானா அப்படின்ற வர்றப்போ அது ஒரு அழுத்தம். இப்போ இந்த ஸ்பெஷல் டீமே வருது வச்சிங்களேன், அவங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஹேண்டு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் யார், இவருடைய செல்ஃபோனு, இவருடைய ஐபி அட்ரஸ்ஸு, இவர் யாருக்கு இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காரு, ஒவ்வொரு செல்ஃபோன்லேயுமே ஒரு மெயில் ஐடி இருக்கும்,
ஒரு ஐபி அட்ரஸ் கீழே தான் எல்லாமே இயங்கும். பேக்கப் இருக்கு. நீங்கள் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் இல்லை பேக்கப் வச்சாலும் நீங்கள் அழிச்சிருந்தா கூட எடுத்துருவாங்க. உங்களோட இப்போ நீங்கள் அந்த பொண்ணையே எடுத்த மாதிரி வேறு ஏதாவது முன்னாடி சம்பவத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் எடுத்துருவாங்க. அது யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்க யாருக்காவது பண்ணியிருந்தா அவர்களும் மாட்டுவார்கள். இல்லை இதில் பெரிய கூட்டாகவே நடக்கிறாங்க அப்படின்னா அதுவும் விசாரணையில் கஸ்டடியெல்லாம் எடுக்கும்போது தெரியும். அப்போ இந்த விசாரணையுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருதுன்றதை பார்க்கணும். இது வரைக்கும் இந்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திமுக அரசு அப்படின்றது இல்லாமல் காவல்துறை ஒருத்தரை உடனடியாக சயின்டிஃபிக் ரீதியாக செல்ஃபோன் டவரு மற்ற விஷயங்களை வச்சு இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரும் பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டார். அதனால் அடுத்து எனக்கு கேட்டால் இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் பெரிய அளவில் இருக்குன்றதுனா குண்டாஸ் போடுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போடுவாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா இது போன்ற தொடர் குற்றங்கள் இந்த மாதிரி விஷயம் பெரிய அளவு குற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 63(1)A 63(75) இந்த மாதிரி செக்ஷன்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயுள் தண்டனை வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்கள். இதில் இவர் பெரிய அளவில் சம்மந்தப்பட்டிருக்காரு. 20க்கு மேற்பட்ட வழக்குகள் வேறு இருக்குன்றார். நம்ம பல கூட்டாளிகள் இவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா அப்போ அவர் கமிஷனராக சொல்கிறாரு அவர் 10க்கு மேற்பட்ட வழக்குகள் எல்லாம் திருடுறது அப்படின்னு. அப்போ பல தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அதை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன். சரி, இதில் இந்த பிரச்சனையை அரசியலாக மாற்றுறது அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சியிலும் செய்வாங்க. ஏன்னா 2021 நினைக்கிறேன் முதல்வர் சொன்னார் அரசியல் செய்யலாமல் அவியலாக செய்வாங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படை எல்லாருமே அரசியலாக மாற்றுவாங்க. ஆனால் அண்ணாமலை செய்த அந்த சில செயல் பார்த்துருங்க, அந்த சாட்டையில் அடிச்சுக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஷூவை செருப்பை போட மாட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக பார்க்குறதா இல்லை இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்ப்பாக பார்க்குறதா? இது அண்ணாமலை ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் பாஜக கட்சியுடைய தலைவர். அவர் என்ன போராட்டம் நடத்தணும்னு அவர் தீர்மானிக்கிறார். இந்த சிறுமி இஷ்யூவில் இதை வந்து ஒரு லைம் லைட்டில் வைக்கணுன்னு அவர் வந்து நான் சாட்டையால் அடிச்சுக்குவேன் அப்படின்றாரு. திமுக அரசை வீழ்த்து முறை காலனி அணிய மாட்டேன்றாரா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அது அவருடைய இஷ்டம். அவர் சாட்டையில் அடிச்சுக்கிறாரோ சாக்கடையில் உளுந்து நீச்சல் அடித்து எதிர்ப்பை காட்டுறாரோ அது அவருடைய போராட்ட வடிவம். இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான முழு உரிமை நட்டாவுக்கு தான் இருக்குது. அவங்க கட்சியுடைய அகில இந்திய தலைவருக்கு தான் இருக்குது. இல்லை தமிழ்நாடு பொறுப்பாளர் யாராக இருந்தால் அவர் கூட சொல்ல முடியாது. நட்டா நினச்சா தான் சொல்ல முடியும். இதை நேற்று ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி நியாயப்பட இவங்க தான் தலைப்பு வைக்கிறதுலாம் கில்லாடிகளாச்சே. பாதுகாப்பு குறைபாடா அல்லது என்ன இப்படி ஏதாவது ஒன்று போட்டு விவாதம் நடத்துவாங்க. அரசியல் அவர் ஆதரவு இருப்பதால் காப்பாற்றப்படுகிறாரா அப்படின்னு தலைப்பு வைக்கலாம், என்னென்னவோ வச்சு பண்ணுவாங்க. ஆனால் ரெட்டை இலைனால் அதிமுகவுக்கு சிக்கலா இல்லையா அப்படி போச்சு விவாதங்கள்லாம். அப்போது மடைமாற்றுகிற வேலையை ஊடகங்கள் தான் நேற்று செஞ்சாங்க. ப்ளஸ்ஸு மற்ற சமூக ஊடகங்கள் ஐடிவிங்க இதை வச்சு பண்ணாங்க. அண்ணாமலை ஒரு போராட்டத்தை நடத்துகிறாரு, அது அவருடைய உரிமை. அவர் என்ன வேணால் பண்ணிட்டோம். நடுரோட்டிலேருந்து 2 ஆண்டா தண்ணி வச்சு தண்ணியை கொதிக்க மேலே ஊற்றிக்குவேன்னா கூட அது அவருடைய இது. அது நீங்கள் காமெடியாக பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்களோ, ஏன்பா ஊற்றிக்கிறாருன்னு 4 பேர் கேட்குறான் வச்சுக்கோங்க. அதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்களா, அதை கண்டித்து சுடுதண்ணியை ஊற்றிக்கிறாருங்கன்னா என்னப்பா அண்ணா யூனிவர்சிட்டின்னு வரும். அப்போ அது லைம் லைட்டில் அந்த பிரச்சனையை வைக்கிறாரு. அதில் கூடுதலாக அவருக்கு விளம்பரம் தேடிக்கிறாருன்னா அது அவருடைய சாமர்த்தியம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஊடகங்கள் இந்த பிரச்சனையை பேசாமல் அண்ணாமலை ஏன் சவுக்கடி போராட்டம் நடத்துகிறார் அப்படின்னு ஒரு விவாதத்தை வச்சுக்கிட்டு முத்தரசன் வாங்க சொல்லுங்கள். அவர் மே மாதம்தான் அந்த மாதிரி முத்தம் அவங்க தான் போராட்டம் நடத்துவாங்க. அவர் மே மாதம் முத்துதோ முத்துலையோ அது அவருடைய விஷயம். நீங்கள் என்ன பண்ணீங்க? தோழமை கட்சிகள் தானே, தோழமை சுட்டுதலாவது இருக்கணும்ல. இல்லை அதான் உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்தில். இப்போ சாட்டையில் அடிக்கிறதும் சரி, இப்போ முத்தரசன் பேசுகிறா, கே பாலகிருஷ்ணன் பேசுகிறதும். அண்ணாமலையுடைய பேட்டியை நீங்கள் பார்த்தீங்களா? முத்தரசன் பேட்டி பார்த்தீங்களா? கே பாலகிருஷ்ணன் பேட்டி பார்த்தீங்களா? திருமாவளவன் பேட்டி பார்த்தீங்களா? படிச்சிங்க. இதில் அண்ணாமலை பேட்டியில் திருமாவளவன் முத்தரசன் மற்றவங்க பேட்டியில் உள்ள வித்தியாசம் உங்களால் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான், எதிர்ப்பு தான் இருந்தது. நான் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு இந்த எஃப்ஐஆர் போட்டது தப்பு. இந்த எஃப்ஐஆரில் அடையாளப்படுத்துறது இந்த பொண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு அண்ணாமலை சொன்னாரா? வேறு யாராவது சொன்னாங்களா? இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது யார், அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு அண்ணாமலை சொன்னாரா? கேட்டார். மற்ற யாராவது சொன்னாங்களா? இவங்க யாருமே எஃப்ஐஆர் பற்றி பேசலை. கமிஷனர் அந்த பெண்ணு இந்த இதனால் திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு எப்படி சொல்லலாம், இது சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரா? மற்ற யாராவது காவல்துறை நடவடிக்கை பற்றி தான் பேசுனாங்களா?
அண்ணா யூனிவர்சிட்டியில் 56 சிசிடிவி கேமரா செயல்படலை. இதெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க? நிர்பயா நிதி இதுக்கு தானே கொடுக்குறாங்க. வேறு யாராவது இந்த மாதிரி நிர்பயா நிதி இதுக்கு தான் கொடுக்குறாங்க, இது கூட பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி அண்ணாமலை வச்சாரா? இந்த கேள்வியை யாராவது இவங்க யாராவது வச்சாங்களா? அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்ணாமலை வந்து சவுக்கடிச்சிக்கிட்டாரு, விளம்பரம் தேடுறாருன்னு. அடிப்படையான கேள்விகளை வச்சாரா இல்லையாங்க? அவர் தான் கரெக்டான அவர் வச்ச கேள்வி தானுங்க நீதிமன்றமும் வச்சுருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நம்ம சம்பவம் நடந்திருக்கிறது, இது போன்று இனிமேல் நடக்காமல் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணும், அதனம் இரணம், அவ்வளோதானே. அதுலேயும் திருமாவளவன் அன்னைக்கு அறிக்கை விடல, மறுநாள் தான் விட்டார். கரெக்டாக? அப்போ இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலேருந்து அந்த குற்றவாளியாக இருந்தவருடைய யார் யார் கூட இருக்காங்கன்ற ஃபோட்டோவை வெளியிட்டது அண்ணாமலை. அந்த இதை பற்றி எஃப்ஐஆர் பற்றி இந்த மாணவி பாதிக்கப்பட்டது பேட்டி கொடுத்தது அண்ணாமலை. அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டு அதன் மூலிமா ஒரு பேட்டி கொடுத்தது அண்ணாமலை. எஃப்ஐஆர் பற்றி பேசுனது அண்ணாமலை. இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தானே சவுக்கடி பண்ணுறாரு. இன்னொன்று, இந்த பிரச்சனை நாள் பூரா மன்மோகன் சிங் மறைவு மற்ற விஷயங்களில் பின்தங்கி இல்லாமல் இதை சுற்றியே வந்துச்சு. அண்ணாமலை சவுக்கடி பற்றியே வந்துச்சு. அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக அண்ணாமலையை சுற்றியே எல்லாரும் பேசுனாங்க. அது அண்ணாமலைக்கு வெற்றி. ஆனால் இந்த பிரச்சனையை பேசும்பொழுது, சவுக்கடி பேசும்பொழுது, எந்த விவகாரத்துக்காக இதெல்லாம் நடக்குதுன்றப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு தானாக வந்துச்சா இல்லையா? ஆனால் மற்றவங்க யார் இதை பற்றி பேசணும், யார் என்ன பண்ணாங்க? போகிற போகில் எல்லாரும் அறிக்கை விட்டாங்க, நம்மளும் ஏதோ ஒரு அறிக்கை விடுவோம். அதானே பண்ணாங்க. பாசிசமாக பாயாசமானு கேட்ட விஜய் கூட ஒரு அறிக்கையோடு விட்டுட்டு நிப்பாட்டிக்கிட்டார். ஏன் புஷி ஆனந்த் என்ன பேசக்கூடாதா, பேட்டி எடுக்கக்கூடாதா? இல்லை அங்கே இருக்கிற பெண் தலைவர் தாகிரா அவங்க பேசக்கூடாதா? இந்த விவகாரம் குறித்து ஒரு பேட்டி கொடுக்கக்கூடாதா? அப்போ அது இந்த மாதிரிலாம் நெருக்கடி கொடுக்கும்போது தானே இப்போ எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அதிமுக அந்த விவகாரத்தை கோர்ட்டு கொண்டு போச்சா இல்லையா? சிபிஐ விசாரணை கேட்டாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இதை முழுசாக அலசி ஆராய்ந்து பேட்டி கொடுத்து பெரிய பேட்டி ப்ளஸ்ஸு சிபிஐ விசாரணையும் கேட்குறாரு. இந்த வேலை தானங்க எதிர்கட்சி தலைவர்கள் செய்யணும். ஆர்ப்பாட்டம் மாதிரி செஞ்சுருக்காங்க, பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் தோழமை கட்சிகள் என்ன பண்ணியிருந்தீங்க? எஸ்எஃப்ஐ உண்மையிலேயே அந்த சாம்சங் போராட்டத்துக்கு பிறகு மார்க்சிஸ்டுகள் கடுமையான கோபத்தில் இருக்கிறதுனால எஸ்எஃப்ஐ போய் அங்கே போராட்டம்லாம் பெருசாக பண்ணிச்சு. இல்லாட்டி பண்ணிருப்பாங்களா? கம்முன்னு இருந்திருப்பாங்க. அப்போ அங்கே வீரியம் மிகுந்த போராட்டம் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபியும் பண்ணிச்சு. தோழமை கட்சின்னு மற்றவங்க யார் என்ன பண்ணாங்க? இதுதான். இப்போ பாஜக அண்ணாமலை வெறுமனை சவுக்கடி பற்றி விட்டாரா? பாஜக தனியாக போராட்டங்கள் நடத்துது, மற்ற வேலைகள்லாம் செய்கிறாங்க. அதனால் அந்த நம்ம ஆளுங்க என்னென்னா மடைமாற்றுகிற வேலை, மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு சவுக்கடி சரியா இல்லையா, ஊடகங்கள்னது இது விவாதம், சவுக்கடி சரியா இல்லையா, அதுக்கு எல்லா தலைவர்களுக்கும் அவங்களாம் அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இவங்களாம் வேலையே இல்லாமல் வேறு எதுவுமே இல்லாமையாக இருக்கிறாங்க. நியாயப்படி என்ன கேட்கணும் தலைவருங்க? ஏன்னா என்ன பேட்டி கேட்குறீங்க நீங்கள்? அவர் சவுக்கடி போராட்டம் நடத்துகிறாருன்னா அது அவருடைய போராட்ட வடிவங்க. அதை வந்து ஒரு விவாதமாகி எங்கள்கிட்ட கேள்வி வேறு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கணும். புரியுதா? நாற்று நடு போராட்டம் நடத்துவோம்ல, சேத்துல ரோட்டில் பள்ளம் தான் நடத்துகிறாங்கல்ல, நீ ஏன் இப்படி நடத்துகிறேன்னு அதை வச்சு விவாதம் நடத்துகிறாங்களா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனா மாட்டு வண்டியில் காரை ஏற்றிட்டு வரோம்ல, அதெல்லாம் ஒரு வடிவம் தானே. அது மாதிரி ஒரு வடிவம். இன்னொன்று சொல்கிறேன், கொங்கு மண்டலத்தில் சவுக்கால் அடிக்கிறது கோயிலில் வேண்டுதலில் நேர்த்தி கடனில் முக்கியமான ஒன்று. அவங்கள மனோரீதியாக அந்த மக்களை சார்ந்த ஒரு விஷயம். அப்போ ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்தில் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சிக்கிறதுன்றது பெரிய அளவில் அண்ணாமலை கொண்டு போய் ரீச் பண்ணும். புரியுதா? எப்படி இப்போ காந்தி உண்ணாவிரதம் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தானே சார் போயிட்டுருக்குது. யார் ஜாஸ்தி இருக்காங்களோ அது நடக்கும். இப்போ நீங்கள் ட்விட்டரில் ஒன்று போடுறீங்க, 10-20 பேர் வந்து உங்களை திட்டுறான். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து கரெக்டான கருத்து. 20 பேர் வந்து உங்களை திட்டுறான், எல்லாம் கூலிப்பட. 2 பேர் உங்களை வாழ்த்துறான். அப்போ உங்கள் கருத்து சரியா தப்பா? சரிதான். சரிதானே? இல்லை 20 பேர் திட்டானே, 20 பேர் திட்டினதுனால உங்கள் கருத்து தப்பா? இல்லை புரியுதா நான் சொல்கிறது? இன்றைக்கி அதான் நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ இந்த விவகாரத்தை அண்ணாமலை சரியாகவே கையாண்டுருக்காரு. சரியாக கையாண்டு அவர் பக்கம் திருப்பிட்டு போயிட்டார். அது அவர் வந்து என்ன கேட்டால் அவர் பேட்டிலாம் நீங்கள் எதாவது தப்பு சொல்லுங்கள். அவர் கேள்வி நியாயமான கேள்விகள் தான். நிர்பயா நிதி மத்திய அரசு கொடுக்குறதே இதுக்கு தான். அப்புறம் சிசிடிவியே செயல்படாமல் தான் என்னங்க நியாயம்னு கேட்குறாரு. கரெக்டாக தப்பா? அவ்வளோதான். சரி, ரைட். இப்போ இந்த விவகாரம் எப்படி சார், இதனுடைய போக்கு எப்படி இருக்கும்? இது கேஸினுடைய போக்கு எப்படி இருக்கும்? கோர்ட்டு இந்த விஷயத்தில் தலையிட்டதுனால இது வந்து ஒரு அரசுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி ஒரு நெருக்கடி. அவங்க வந்து இந்த விவகாரத்தில் இந்த எஸ்ஐடி டீமில் இந்த 3 ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. விசாரணை கோர்ட்டுடைய மேற்பார்வையில் நடக்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்டான ஒரு விசாரணை நோக்கி நகரும். இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்றதுக்கு இது ஒரு புக் மார்க்கு. நம்ம இவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி அண்ணா நகர் மேட்ரும் சரி, பல்வேறு விவகாரம் கள்ளச்சாராய சாவு எல்லாத்துலேயுமே கோர்ட்டு தலையிடுது பார்த்தீங்களா? ஆமாம். ஒவ்வொரு விஷயமும் சோமோட்டோ எடுக்கிறாங்க.
அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பார்க்காம இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்றாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கடந்தாச்சும் கூட இந்த மாதிரி எதுவுமே நம்ம கேள்விப்படல. அதிகமாக கோர்ட் வந்து வாண்டடாக வந்து தலையிடுற மாதிரி எதுவும் கேள்விப்படல. கடந்த ஆட்சியெல்லாம் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே அதிகமாக இந்த கோர்ட்டு தலையிடுறதுனால பல தீர்வுகள் கிடைக்குது. நீதிபதிகள் எச்சரிக்கை பண்ணுறது, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் இல்லை, கரெக்ட் இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி வருது. அப்போ இது வந்து ஒரு உரைக்கல். இந்த உரைக்கல்லை அரசு புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு என்ன, ஏன் கேமரா இல்லை, இந்த மாதிரி விவாதங்கள் போகாமல் ஒருத்தன் சாட்டையில் அடிச்சுக்கிறான், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு விவாதம் போகிறான்னா அவன் எந்த தளத்தில் இருக்கான். ஒரு எஃப்ஐஆர் காப்பி கிடைக்குது, அதை எடுத்து ஷோ பண்ணுறான்னா அவன் எவ்வளோ தரத்தில் இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்ததுன்றது, எந்த வகை கொடுமைன்னு எவனாவது அதை ரிவீல் பண்ணுறான், வெளியிடுறான்னா அவன் என்ன மனநிலையில் இருப்பான். அந்த லெவல் தான் இன்றைக்கி ஊடகங்களும் மற்றதும் இருக்குது. இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயங்கள். சரி சார், பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த விவாதத்தில் மக்களே தெளிவடையட்டும். நன்றி சார். நன்றி.